ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பஷீர் நியூ போஸ் யூடியூப் சேனல். இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா TBA 3110 ஸ்டீரியோ போர்டு. இந்த போர்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா, இந்த போர்டோட ரேட்டு 150 வரும். 150 கம்பெனிக்கு விதமாக கொஞ்சம் மாறுபடும். இதோட வாட்டு பார்த்திங்கன்னா 30x30, அதாவது ஒரு சேனலுக்கு 30 வாட்ஸ் கொடுக்கும். இதோட பவர் டிசி வோல்ட்டு பார்த்திங்கன்னா 8லேருந்து 26 வோல்ட்டு கொடுக்கலாம். 36 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ஆனால் அவ்வளோலாம் அது கொடுக்க முடியாது. 8லேருந்து 26 வோல்ட்டு 3 ஆம்பியர், அப்படி இல்லைன்னா 4 ஆம்பியர் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த போல்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். இது இது இருக்குது பாருங்கள். இது இன்புட்டு லைனு, இன்புட்டு எல்லு, கிரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது பவரு, ஓகேங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. பொலாரிட்டி கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக கொடுத்தா நல்லது கொஞ்சம். அப்புறம் இது ஆடியோ டெக்கோடர் ப்ளூடூத் போட்டிருக்கேன், இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்கு. நான் இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறேன்னா, பெரிய ஸ்பீக்கர் என்கிட்ட 8 இன்ச்சு தான் பெருசு 2 இருக்குது. இதில் 2 6 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா போர்டு சின்ன போர்டுங்கிறதுனால ஹீட் இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. அந்த போர்டு ரொம்ப நேரம் ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஹீட் இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க, அந்த போர்டு நல்லா இருக்குது. அப்புறம் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 4 ஆம்பியர் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஆமாம், பார்த்துங்க. இது ப்ளஸ்ஸு மைனஸு, முன்னாடி ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸு. இது ஏசி இன்புட்டு, நியூட்ரோ எல்என் நியூட்ரோல், ஓகேங்களா. இது எப்படி வேணாலும் பொலாரிட்டி மாற்றி கொடுக்கலாம், ஆனால் இங்கே மட்டும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும், புரியுதுங்களா. இல்லைன்னா போர்டு ஃபால்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் ஆடியோ டெஸ்டிங் நான் போட்டு காமிக்கிறேன். சவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த சவுண்டு அதிகம் வைக்க முடியல, வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னா சவுண்டு வைக்க முடியல. மற்றபடி போர்டுலாம் நல்லா கிளியராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் பிடி போர்டு ஒன்று ஆட் பண்ணிங்க. பிடி போர்டு ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேஸ் நல்லா ஒரு கிளியரான பேஸு கிடைக்கும். மினிமம் ஐசி போட்ட பிடி போர்டை ஆட் பண்ணுங்கள். ஐசி போட்ட பிடி போர்டு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நேற்று முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாம் 3886 உள்ள WIC போட்ட போர்டு ஷான் கம்பெனியில் இருக்குது. வேறு கம்பெனிலையும் கிடைக்கிது, மார்டின்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். மார்டினு, ஹைஎஃப்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதெல்லாம் வருது. அதுமாதிரி போடுங்க. இது இந்த போர்டை பற்றி ஏற்கனவே நான் ரிவ்யூ போட்டேன். ஆமாம், இது ஆடியோ கேபிள் ப்ளூடூத்து. இது 5 வோல்ட்டு. நான் 5 வோல்ட்டு நான் டைப் சி சார்ஜர் இருக்குல்ல, அது மூலயமா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. பாருங்கள், இப்போ நான் ஆடியோ நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா நான் பயமாக இருக்குது, ஏன்னா காப்பிரைட்டு டக்குன்னு இதாகிடுது, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்களா. இது ஓடுது, இது ஓடுது, ஓகேங்களா. ஏன்னா பாட்டு ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஏதாவது காப்பிரைட் விழுந்துருமோன்னு கொஞ்சம் இதாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஒரு வீடியோ காப்பிரைட் விழுந்துருச்சு, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எது வேணாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுற மாதிரி பார்க்குறேன். இது நல்ல கிளியராக தான் இருக்குது இந்த வீடியோ. இன்னும் என்னடா சொல்லணுன்னாலும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே லெஃப்ட்டு ரைட்டு, சென்ட்ரு கிரவுண்டு. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு இன்புட்டு. இது பக்கத்தில் இருக்கிறது கிரவுண்டு, இது கிரவுண்டு, இது ப்ளஸ்ஸு மைனஸ். இது இங்கே லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கருக்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸு, இது லெஃப்ட் ரைட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸு.
அப்புறம் இது வந்து 12 வோல்ட்டு 4 ஆம்பியர் இது, ஓகேங்களா. 4 ஆம்பியரு எஸ்எம்பிஎஸ். இது வந்து இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணோன்னா நல்ல பியூர் டிசி கிடைக்கும். அதனால தான் எஸ்எம்பிஎஸ் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணலாம், 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம். அதில் அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணல. முன்னாடி உள்ள வீடியோலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெரிய பெரிய செட்டு பிரச்சனை இல்லை. இது வந்து கிளாஸ் டி போர்டுங்கனால நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும், ஓகேங்களா. சரிங்க ஃபார் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோ நான் ஒன்று போடுறேன். அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டவுட் இருந்தால் கேளுங்க, அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். பிஸியாக இருந்தால் ஆன்சர் பண்ண மாட்டேன். பிஸியாக இல்லைன்னு சொன்னால் உடனே ஆன்சர் பண்ணுவேன். எப்படி வேணால் ஆன்சர் பண்ணிடுவேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.